இந்த உத்தி முறையை பயன்படுத்துனீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து சி பிரிவுல நல்லா செய்வீங்க. வாங்க பார்க்கலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம வந்து செயல்நிலை வரையறைக்கான உத்தி முறைகளை பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த கேள்வி வந்து மாணவர்கள் ரொம்ப சி பிரிவுல தடுமாறக்கூடிய கேள்விகளாக இருக்கு. இதை எப்படி சுலபமாக செய்யலாம்? வாங்க பார்க்கலாம். அதுக்கு என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா வந்து முதல்ல வந்து இதுதான் கேள்வி. காந்தத்தின் ஈர்ப்பு சக்தி என்பது என்ன? அதை செயல்நிலை வரையறையில் குறிப்பிடுக அப்படின்னு கேள்வி வரும். அதற்கு நீங்க எப்படி செய்யணும்னா முதல்ல வந்து இதை நீங்க மனப்பாடம் பண்ணணும். ஓகேங்களா? அதாவது இந்த விளக்கம் இருக்குல்ல, இந்த இடத்துல வந்து நீங்க கேள்வியை போடணும். என்ன போடணும்னு பாத்தீங்கன்னா வந்து காந்தத்தின் ஈர்ப்பு சக்தி என்பது, அப்ப இந்த இடத்துல இந்த கோடு உள்ள இடத்துல வந்து காந்தத்தின் ஈர்ப்பு சக்தி போட்டுட்டீங்களா? அடுத்தது இந்த 80ன்ற வார்த்தையை நீங்க மனப்பாடம் செய்யணும். அடுத்தது இந்த கோடு இருக்குல்ல, இந்த இடத்துல வந்து சார்பு மாறியோட விடையை எடுத்து நீங்க போடணும். அப்ப இந்த இடத்துல என்ன சார்பு மாறின்னு பாத்தீங்கன்னா இந்த படத்தை பாருங்களேன். இதுல வந்து சார்பு மாறி வந்து ஈர்க்கப்பட்ட அமுக்காணிகளின் எண்ணிக்கை. அப்ப இந்த இடத்துல வந்து நீங்க என்ன போடணும்னு பாத்தீங்கன்னா ஈர்க்கப்பட்ட அமுக்காணிகளின் எண்ணிக்கையை நீங்க போடணும். அடுத்தது இந்த வார்த்தையை நீங்க மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். சார்ந்துள்ளதுன்ற வார்த்தையை நீங்க மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். அப்ப நீங்க இதெல்லாம் மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா இந்த கேள்வி நீங்க சுலபமாக செஞ்சிடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியானது. பாருங்க, காந்தத்தின் ஈர்ப்பு சக்தி என்பது ஈர்க்கப்பட்ட அமுக்காணிகளின் எண்ணிக்கையை சார்ந்துள்ளது. ஓகேங்களா? இதுதான் வந்து செயல்நிலை வரையறையை சுலபமாக செய்யக்கூடிய ஒரு டெக்னிக். சி பிரிவை நீங்க நல்லா சிறப்பா செய்யணுமா அப்படின்னா என்னோட அறிவியல் பாடத்துல ஸ்டார்ட் டுட்டர்ல இணைய மறந்துடாதீங்க.